ஷாலாம் தாமான் ஸ்ரீமுடா மக்களை அவதியுறச் செய்து வரும் திடீர் வெள்ள பிரச்சினைக்கு தீர்வு காண கட்டமைப்பு வசதிகளுக்கான ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் ஈசாம் ஹஷிம் பணிக்கப்பட்டுள்ளார். மந்திரி பசார் டத்து ஸ்ரீ அமருடின் ஷாரி அந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்தார். நேற்று அப்பகுதி வாழ் மக்கள் அமைதி மறியல் செய்ததோடு பேரா தாப்பா அயர்கூனி சட்டமன்ற தொகுதிக்கு சென்று அங்கு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த அமீருடினிடம் மகஜர் வழங்கியது குறிப்பிடத்தக்கது. திடீர் வெள்ள பிரச்சனையால் தாமான் ஸ்ரீமுடா மக்கள் படும் இன்னல்களை நான் அறிவேன். எனவே நீண்ட கால திட்டம் விரைந்து செயல்படுத்தப்பட வேண்டும். 2021 பெருவெள்ளம் போல் மீண்டும் நிகழாதிருக்க இதற்கு மத்திய அரசு உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் ஒத்துழைப்பும் முக்கியம் என அமீருடின் சொன்னார். எனவே பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பது உள்ளிட்ட உடனடி நடவடிக்கைகளில் ஈசாம் இறங்குவார். தொடக்க கட்டமாக ஷாலா மாநகர மன்றம், வடிகால் நீர்ப்பாசனத்துறை உள்ளிட்ட தரப்புகளுடன் ஒருங்கிணைப்பு கூட்டமும் நடத்தப்படும். வெள்ள தடுப்பு திட்டம் தாமதமடைந்து வருவதற்கான காரணங்கள் கண்டறியப்பட்டு அவற்றை விரைந்து தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் சொன்னார். கடந்த வாரம் பெய்த அடைமழையின் போதும் தாமான் ஸ்ரீமுடாவில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டதால் மக்கள் பொறுமை இழந்தனர். நேற்று காலை தாமான் ஸ்ரீமுடாவில் மறியல் முடிந்த கையோடு அங்குள்ள மக்களில் சிலர் பேருந்து மூலம் ஆயர்கூனி சென்று அமீருடினை சந்தித்தனர். திடீர் வெள்ள பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தியதோடு மாநில அரசின் முழு விளக்கத்தையும் கோரியிருந்தனர். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. ஒரு நாட்டின் ஆட்சி அதிகாரத்தில் முஸ்லிம்களை ஆதிக்கம் செலுத்த வேண்டும். அவர்களை விட முஸ்லிம் அல்லாதவர்கள் அதிகாரத்தில் வலுவோடு இருப்பதை கடவுளே அனுமதிப்பதில்லை என பேசியுள்ளார் பாஸ் கட்சி தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங். முஸ்லிம்களுக்கு அரசியல் வெற்றி எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் தான் அதிகாரத்தில் அமர வேண்டும், ஆட்சி நடத்த வேண்டும், மற்றவர்களை வழிநடத்த வேண்டும். என்றாலும் முஸ்லிம் அல்லாதோரையும் நாம் காக்க வேண்டும். அவர்களின் உரிமைகளை நாம் மதிக்கிறோம். ஆனால் அதிகாரம் என வரும்போது ஒரு எல்லை இருப்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மாராங் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஹடி அவாங் பேராக் அயர்கூனிங் சட்டமன்ற இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் பிரிகத்தா நேஷனல் வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த போது அவ்வாறு சொன்னார். அயர்கூனிங்கில் இஸ்லாம் வெற்றி பெறுவது முக்கியம் என்பதால் ஹஜ் யாத்திரையை தள்ளி போடுமாறும் அவர் ஆலோசனை கூறினார். இடைத்தேர்தல் வாக்களிப்பு ஏப்ரல் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் 3 நாள் கழித்து ஹஜ் பயணம் தொடங்குகிறது. பேராக்கில் செயல்பட்டு வரும் அனைத்து 85 பன்றி பண்ணைகளும் மாநில அரசிடமிருந்து முறையாக பெர்மிட் அனுமதி பெற்றவை. அதில் யாருக்கும் சந்தேகம் வேண்டாம் என மனிதவளம், சுகாதாரம், இந்தியர் விவகாரம் ஆகிய துறைகளுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் தெரிவித்தார். பன்றி பண்ணையாளர்களுடன் 3 மாதங்களுக்கு ஒரு முறை சந்திப்பு நடத்துகிறோம் என்றார் அவர். மலாய்க்காரர்களை பெரும்பான்மையாக கொண்ட ஆயர்கூனிங் போன்ற இடங்களில் ஏராளமான பன்றி பண்ணைகள் இருப்பதாகவும் இது சுகாதாரத்திற்கும் சுற்று வட்டாரத்திற்கும் கேடு என்றும் பிரிகத்தா நேஷனல் முன்னதாக குற்றம் சாட்டியிருந்தது. ஏராளமான பன்றி பண்ணைகள் சட்டவிரோதமாக இயங்கி வருவதாக பாஸ் கட்சியின் உதவித் தலைவர் இட்ரிஸ் அஹ்மத் கூறியிருந்தார். அதனை முற்றாக மறுத்த சிவனேசன், இது ஆயர்கூனிங் சட்டமன்ற இடைத்தேர்தல் பிரச்சாரத்தை ஒட்டி எதிர்க்கட்சிகள் செய்யும் விஷம பிரச்சாரம் என்றார். பார்க்க போனால் ஆட்சிக்கு வந்த இந்த 26 மாதங்களில் 25 விழுக்காட்டு பன்றி பண்ணைகளை நாங்கள் மூடியுள்ளோம். ஆயர்கூனிங்கில் கூட வெறும் 9 பன்றி பண்ணைகளே உள்ளன. அவற்றில் 3 பண்ணைகளுக்கு நவீன வளர்ப்பு முறைக்கான பெர்மிட் வழங்கப்பட்டுள்ளது. எஞ்சிய 6 பண்ணைகளும் விரைவில் அந்த பெர்மிட்டை பெறக்கூடும். எனவே அரசியல் ஆதாயத்திற்காக உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை பரப்ப வேண்டாம் என சிவனேசன் கேட்டுக்கொண்டார். பேராக் தாப்பா நாடாளுமன்றத்திற்குட்பட்ட ஆயர்கூனிங் சட்டமன்றத்திற்கு ஏப்ரல் 26இல் இடைத்தேர்தல் நடக்கிறது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். கோலாலம்பூர் பண்டான்பர் டானாவில் உள்ள இரவு கேளிக்கை மையத்தில் போதைப்பொருள் உட்கொண்டு ஆட்டம் போட்ட சந்தேகத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கைதாகியுள்ளார். 43 வயது அந்நபர் வெள்ளிக்கிழமை மாலை கைதானதாக போலீஸ் வட்டாரங்கள் கூறின. எம்ஃபெத்தமைன், மெத்தபெத்தமைன், கெத்தமைன், பென்சோடயசெபின் ஆகிய 4 வகை போதைப் பொருட்களை அவர் உட்கொண்டதும் சோதனையில் உறுதியானது. அக்கேளிக்கை மையத்தில் இருந்த ஒரு நபர் மூலம் பெறப்பட்ட போதைப் பொருளை பானத்தில் கலந்து குடித்ததை அந்த இன்ஸ்பெக்டர் ஒப்புக்கொண்டார். அச்சம்பவத்தை உறுதிப்படுத்திய ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டத்தோ உசின் ஓமார் கான், சந்தேக நபர் ஒரு நாள் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சொன்னார்.
உலக மகா கோடீஸ்வரர் இலான் மாஸ்க் உண்மையில் தீய எண்ணம் கொண்ட மிக மோசமான மனிதர் என டெஸ்லா கார் நிறுவனத்தின் முன்னாள் பணியாளர் ஒருவர் குற்றம் சாட்டி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். மாஸ்க் வஞ்சம் வைத்து பழிவாங்கும் குணம் கொண்டவர் என்றும் பொறியியலாளரான கிறிஸ்டினா பாலன் கூறினார். டெஸ்லா கார்களின் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து கேள்வி எழுப்பிய ஒரே காரணத்திற்காக அவர் என்னை வேலையிலிருந்து நீக்கினார். அவரை விடமாட்டேன், நிச்சயமாக நீதிமன்றம் செல்வேன் என கிறிஸ்டினா கூறியிருக்கின்றார். டெஸ்லா கார்களின் பிரேக் முறையை பாதிக்கக்கூடிய வடிவமைப்பு கோளாறு குறித்து கிறிஸ்டினா கேள்வி எழுப்பியுள்ளார். ஈலான் மாஸ்கிற்கு நேரடியாக மின்னஞ்சல் அனுப்பி தனது கவலையை அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் அதற்காக 2014ஆம் ஆண்டு வலுக்கட்டாயமாக வேலையிலிருந்து ராஜினாமா செய்ய வைக்கப்பட்டதுதான் மிச்சம். தனக்கு பிறகு தன்னைப் போலவே டெஸ்லா கார்களின் பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுப்பிய ஊழியர்களில் 90 விழுக்காட்டினர் வேலை நீக்கம் செய்யப்பட்டதாக கிறிஸ்டினா கூறிக்கொண்டார். தன்னை வேலை நீக்கம் செய்தது செல்லாது என கூறி டெஸ்லாவுக்கு எதிராக ஏற்கனவே தொடுத்த வழக்கில் கிறிஸ்டினா வெற்றி பெற்றுள்ளார். இப்போது அவரின் அவதூறு வழக்கை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டு கலிபோர்னியா மேல் முறையீட்டு நீதிமன்றம் 2வது வாய்ப்பை வழங்கியுள்ளது. 2019இல் கிறிஸ்டினா தாக்கல் செய்த அவ்வழக்கு இதற்கு முன் தள்ளுபடி செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஆப்பிரிக்க நாடான கென்யாவில் சிங்கம் தாக்கியதில் 14 வயது சிறுமி பரிதாபமாக உயிரிழந்தாள். தலைநகர் நைரோபிக்கு வெளியே உள்ள தேசிய பூங்காவில் சனிக்கிழமையன்று இச்சம்பவம் நிகழ்ந்தது. சிங்கம் தாக்கியதை நேரில் கண்ட இன்னொரு சிறுமி பூங்கா அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தார். இதையடுத்து இரத்தக்கரை படிந்த தடயங்களை தேடிச் சென்ற மீட்பு குழுவினர் ஆற்றோரமாக சிறுமியின் சடலத்தை கண்டெடுத்தனர். இடுப்புக்கு கீழே அச்சிறுமிக்கு மோசமான காயங்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. எனினும் சிங்கத்தை காணவில்லை. இதையடுத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தியுள்ள அதிகாரிகள் சிங்கத்தை பிடிக்க பொறிக்குண்டையும் பொருத்தியுள்ளனர். கென்யாவில் முன்னதாக வெள்ளிக்கிழமை நிகழ்ந்த சம்பவத்தில் 54 வயது ஆடவர் யானை தாக்கி உயிரிழந்தார்.